Vanakkam student. A dipole is kept in uniform electric field. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைப்போல் வச்சுருக்காங்க இன் equilibrium position. Equilibrium position என்ன? For equilibrium position, theta is equal to 0. Theta is 0 degree. That is angle between P vector, that is dipole moment vector, and electric field vector is equal to 0 degree. So electric field in the direction இருக்கு, dipole moment vector இந்த பக்கம் இருக்குது, dipole இங்கே இந்த direction இருக்குது. And any electric position and is displaced in anti-clockwise direction. So இது electric field direction இங்கே இருக்குது. Dipole moment is minus q plus q is displaced. Is displaced நம்ம எப்படி எழுதலாம்? Is displaced. The electric field direction, dipole moment இப்படி இருக்குது. ஸோ P வெக்டரும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ தான் நம்ம தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். பிக்கும் ஈக்கும் உள்ள டைரெக்ஷன் வந்து 0. அப்போ அதுதான் ஈக்லிபிரியம் பொசிஷன் சொல்லலாம். ஸோ அப்போ ஈக்லிபிரியம் பொசிஷனில் டைப்போல் இப்படி வச்சுருக்க போது இஸ் ரொட்டேட்டட், இஸ் டிஸ்பிளேஸ்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ்னால் இந்த டைரெக்ஷனில் இஸ் டிஸ்பிளேஸ்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். அப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? டிஸ்பிளேஸ்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் சேம் center of dipole is displaced in anti-clockwise. This is negative side of the electric field. This is positive side. This is negative side. In that line, so this is negative q. This is positive q. Anti-clockwise rotate பண்ற போது, anti-clockwise rotate பண்ற போது, this is anti-clockwise. இப்படி rotate பண்றோம், displace பண்றோம். So this will be minus q. இது வந்து plus q. Rotated by a small angle theta. இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து இங்கேருந்து இது இப்படி வருது, இது இங்கே இப்படி வருது. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம மேனுவலாக இதை இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். பட் அது திரும்பி போக முயற்சி பண்ணோம். ஏன்னா இந்த சைடு வந்து பாசிட்டிவ் சைடு ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், திஸ் இஸ் நெகட்டிவ் சைடு ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணோம். இதுவும் வந்து ஃபோர்ஸ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இஸ் ஈக்குவல் டு q இன்டு இ இன் திஸ் டைரெக்ஷன். இது இந்த பாசிட்டிவ் சைடு சார்ஜ் Lx, அது இந்த நெகட்டிவ் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டால் இந்த பக்கம் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் Fன்னு வச்சுக்கோம். இதை F1ன்னு வச்சுக்கோம், இதை F2ன்னு வச்சுக்கோம். அண்ட் F2 ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு q இன்டு இ. இஸ் ஈக்குவல் டு q இன்டு இ. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கிறதுனால F2ஓட மேக்னிடியூடோ F1ஓட மேக்னிடியூடோ ஈக்குவலாக இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு q இன்டு இ. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கிற போது ஆன்டி கிளாக்வைஸ் இட் இஸ் டிஸ்பிளேஸ்ட். இங்கேருந்து ஆன்டி கிளாக்வைஸில் டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். இந்த டைரெக்ஷனில் டிஸ்பிளேஸ் பண்ணுற போது ஏ ரெஸ்டோரிங் டார்க் வில் ஆக்ட். டார்க் ரெஸ்டோரிங் டார்க். ஸோ இது இப்படி வரப்போது இந்த பக்கம் வரும், இது இப்படி வரப்போது ரெஸ்டோரிங் டார்க், தட் இஸ் டார்க் ரெஸ்டோரிங். ஸோ இஃப் when dipole is displaced by a small angle theta, a restoring torque small angle in either anti-clockwise direction will develop in clockwise direction to keep dipole in
equilibrium position. ஏன்னா இதை நம்ம இங்கே இருக்கிற டைப்போல் இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுற போது ஒரு கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ஒரு ரெஸ்டோரிங் டார்க்கு டெவலப் ஆகும். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டார்க் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு இ இன்ட்டு சைன் தீட்டா ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஸோ இனிஷியலாக இதை வந்து நம்ம இப்படி இருக்கிறது நம்ம எப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுறோம் தீட்டா ஆங்கிளில் பண்ணுது. தீட்டா ஆங்கிள் திஸ் இஸ் ப்ளஸ் கியூ, திஸ் இஸ் மைனஸ் கியூ. ஸோ இது இந்த பக்கம் கிளாக்வைஸில் ஒரு ரெஸ்டோரிங் டார்க் டெவலப் ஆகும். கிளாக்வைஸில் ரெஸ்டோரிங் டார்க் வரும்போது இது என்ன பண்ணும், இப்படி வந்துட்டு ஓவர் ஷூட் ஆகும். டியூ டு இனர்ஷியா அது ஓவர் ஷூட் ஆகும். இதை பிடிச்ச டார்க் இப்படி இருக்கிற போது இங்கே வந்து நின்றுக்காது, இப்படி போகும். இட் வில் கோ லைக் திஸ். மறுபடியும் இந்த சைடு இது வந்து ப்ளஸ் சைடு இது வந்து நெகட்டிவ் சைட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், திஸ் இஸ் பாசிட்டிவ் சைட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த ப்ளஸ் இது மறுபடியும் இருக்கும். மறுபடியும் இது ஃபஸ்ட்டு இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுற போது இதை இப்படி இருக்கும். இப்படி டார்க் வந்து இதை இப்படி ஈக்லிபிரியம் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் டியூ டு இனர்ஷியானா இந்த வேகமாக வருது, அதால் தன்னைத்தானே நிறுத்திக்க முடியாது. இங்கே போய் ஓவர் ஷூட் ஆகும். இட் வில் ஓவர் ஷூட் ஃப்ரம் இட்ஸ் ஈக்லிபிரியம் ஓவர் ஷூட் ஆகும். மறுபடியும் அது அந்த சார்ஜுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஃபோர்ஸ்னால மறுபடியும் ஒரு ஃபோர்ஸு இப்படி ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அது மறுபடியும் இப்படி வர்றதை மறுபடியும் இப்படி இருக்கும். இப்படி ஈக்லிபிரியம் பொசிஷன் வரும், மறுபடியும் ஓவர் ஷூட் ஆகும். இப்படி இது ஆசிலேட் ஆகும். டியூ டு இனர்ஷியா the dipole will undergo oscillation. ஆசிலேஷன் எங்கே வருதுன்னு நீங்கள் பண்ணக்கூடாது, இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி பிடிச்சி இப்படி இருக்கிற போது மறுபடியும் திரும்பி இப்படி போகும். இப்படி போகிறப்போ ஓவர் ஷூட் ஆகும். மறுபடியும் அந்த ஃபோர்ஸு இங்கே இந்த பக்கம் இருக்கிற ஃபோர்ஸாக தான் இப்படி இருக்கும். இப்படி இருக்கிற போது மறுபடியும் ஓவர் ஷூட் ஆகும். இப்படி ஓவர் ஷூட் ஆகும். தென் இட் ஸ்டார்ட்ஸ் ஆசிலேட்டிங் அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன். இப்படி போய் மறுபடியும் இப்படி வந்து இப்படி போவோம், மறுபடியும் இப்படி வரும். ஸோ மீன் பொசிஷனுக்கு இது மீன் பொசிஷன் வந்த பிறகு ஓவர் ஷூட் ஆகும். ஓவர் ஷூட் ஆகிறப்போ இந்த பக்கம் போவோம். ஸோ நம்ம இதை எப்படி எழுதுறோம், இப்படி திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபஸ்ட்டு இப்படி இந்த டைரெக்ஷனில் இருக்கும். தென் இங்கே வந்துட்டு இப்படி ஓவர் ஷூட் ஆகும். மறுபடியும் இது இந்த பக்கம் இருக்கும், இப்படி ஓவர் ஷூட் ஆகும். ஸோ இது இந்த டைப்போல் என்ன பண்ணும், இங்கே இருக்கிற டைப்போல் இப்படி இந்த பக்கம் இப்படி ஆசிலேட் ஆகும். ஸோ அதோட டைம் பீரியடை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ரெஸ்டோரிங் டார்க் என்ன வரும், டார்க் ரெஸ்டோரிங் இஸ் ஈக்குவல் டு பிஇ இன்ட்டு சைன் மைனஸ் தீட்டா வரும். ஏன் மைனஸ் தீட்டா வருது, ஃபஸ்ட்டு இப்படி இருக்க போது இப்படி இட் இஸ் டிஸ்பிளேஸ்ட் பை ஏ ஸ்மால் ஆங்கிள் தீட்டா. ஓவர் ஷூட் ஆகிற போது இப்படி வரும். இதுக்கு ஆப்போசிட் டார்க்கு ரெஸ்டோரிங் டார்க்கு இப்படி இதை இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுற போது ரெஸ்டோரிங் டார்க்கு இப்படி ஆக்ட் பண்ணி இனர்ஷியானால இது ஓவர் ஷூட் ஆகும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைட்லனா திஸ் ஆங்கிள் ரெஸ்டோரிங் டார்க் என்ன பண்ணும், இங்கேருந்து இப்படி ரிப்ளேஸ் பண்ணுவோம் தீட்டா, மறுபடியும் இப்படி வரும்போது மைனஸ் தீட்டா. ஸோ ரெஸ்டோரிங் டார்க் மைனஸ் தீட்டா ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்க்க போனோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரெக்ஷன் ஃபஸ்ட்டு இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுற போது திஸ் இஸ் தீட்டா. ஸோ ரெஸ்டோரிங் டார்க் என்ன பண்ணும், இந்த டைரெக்ஷன் இட் வில் ப்ரொடியூஸ் இன் மைனஸ் தீட்டா. ஸோ டிஸ்பிளேஸ் பண்ணுற ப்ளஸ் தீட்டா வருது, இங்கேருந்து இப்படி போகிற ப்ளஸ் தீட்டா டிஸ்பிளேஸ் பண்ணுற போது டார்க் மறுபடியும் ரெஸ்டோரிங் டார்க் இப்படி கொண்டு போது நெகட்டிவ் மைனஸ் தீட்டா வரும். ஏன்னா அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ ரெஸ்டோரிங் டார்க் இஸ் ஈக்குவல் டு PETR is equal to restoring torque. So therefore torque restoring is equal to P into E into sin of restoring torque angle என்ன வருது minus theta. So for small angle
ஆங்கிள். ஏன்னா ஏன் ஸ்மால் ஆங்கிள்னு சொல்கிறோன்னா நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறது இங்கேருந்து ஒரு சின்ன ஆங்கிளுக்கு தான் டிஸ்பிளேஸ் பண்ணோம். ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் theta, sin theta and tan theta approximately equal to theta, and cos theta approximately equal to 1. Theta na where theta should be less than 10 degree. Less than 10 degree irundhale the condition is applicable. So it means we can write small theta is eppadi ellaam torque, rotational torque eppadi ellaam. So we can write torque restoring torque. So sin theta sin of theta, sin of the sin போய்டும், sin போய் இங்கே theta ஆகுது, tan போய் theta ஆகுது, இந்த sin போய்டும். So this will become PE into minus theta. So torque restoring is equal to PE minus theta. Next பார்க்க போகிறோம்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் நம்ம பார்த்துருப்போம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் என்ன பார்த்துருக்கோம்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இன் எஸ்ஹெச்எம் +1ல் ரொட்டேஷனல் மோஷன் போட்டிருக்கோம். ஃபோர்ஸுக்கு டார்க்கு, மாஸுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அங்கே இது ட்ரான்ஸ்லேஷன், இது ரொட்டேஷன். ஃபோர்ஸுக்கு ஏன் ஃபோர்ஸுக்கு டார்க்குனா, சப்போஸ் ஃபோர்ஸு இப்படி கொடுத்தோம்னா ஒரு பாடியை டிஸ்பிளேஸ் பண்ணுறோம், ரொட்டேஷன்னு நம்ம டார்க் கொடுக்கணும். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் டார்க்கு ஈக்குவல். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மாஸுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தீட்டா, அண்ட் ஆங்குலர் லீனியர் ஆக்சலரேஷனுக்கு என்ன சொல்லலாம்? ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ இதுதான் ட்ரான்ஸ்லேஷன் மோஷன், இது ரொட்டேஷனல் மோஷன். ஸோ எஸ்ஹெச்எம்னு நம்ம பார்த்துருப்போம். இன் எஸ்ஹெச்எம் force is force is directly proportional to this negative of displacement, and acceleration is equal to negative of omega square into x. இது ட்ரான்ஸ்லேஷனில். ரொட்டேஷனில் எப்படி பார்த்திக்கலாம்? ரொட்டேஷனில் ஃபோர்ஸுக்கு பதில் டார்க் இட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் minus theta, and acceleration is equal to minus omega square theta. Acceleration into theta. So, and torque, what is force? Force is equal to mass into acceleration. Force equal torque, mass equal moment of inertia. Mass equal we can write moment of inertia into I alpha. That is torque. This rotation, rotation than nadakudhu. So we will write this one. Torque is equal to I into alpha, where alpha is equal to where alpha is equal to alpha angle. Since this is acceleration is omega square into x, so angular acceleration is equal to angular acceleration omega square into theta. So angular acceleration is equal to minus omega square theta. So இதை எடுத்து இங்கே எழுதிக்கிட்டோம்னா torque, restoring torque is equal to இவ்வளவு. So torque is equal to I into alpha, where alpha is equal to minus omega square theta. இந்த ரிசல்ட்லேருந்து எழுதுகிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இதை படிச்சிருப்பீங்க, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் படிச்சிருப்பீங்க, இது ரொட்டேஷனல் மோஷன்லேயும் ரெண்டுத்துலேயும் சேர்த்து படிச்சிருப்பீங்க. மறுபடியும் இப்போ டார்க் என்ன பண்ணிவிடுச்சா? ரொட்டேஷனல் டார்க் PE மைனஸ் டார்க் ரொட்டேஷனல் இஸ் ஈக்குவல் டு PE into minus theta also is equal to I into alpha. Also is equal to torque rotation P minus theta, torque rotation is equal to moment. ஏன்னா இது rotational motion தான் இந்த equation பொருந்தும். So I into alpha. So we can write PE minus theta, that is PE theta இப்படி நம்ம எழுதிக்கலாம். இதை I into alphaக்கு பதில் நம்ம எழுதலாம். Alpha is equal to minus omega square theta. The minus omega square
எடுத்துட்டோம்னா இதை வெளியில் கொண்டு போயிடலாம். மைனஸ் ஒமேகா ஸ்கொயரை இந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா வெளியில் கொண்டு போயிடும், இதை எடுத்துடலாம். ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும், இந்த தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். ஸோ வி கேன் ரைட் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஇ பை ஐ. ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஇ பை ஐ ஆர் ஒமேகா is equal to under root PE by I. நம்ம இதே rotation motion படிச்சிருப்போம். So what is omega? Angular velocity. Angular velocity is equal to angular displacement by time. Or angular displacement for full rotation 2 pi theta is equal to angle rotation 2 pi divided by t. 2 pi theta angular displacement by time general. So ஒரு full rotation theta is equal to angular displacement is equal to 2 pi, time taken is equal to time period, where t is equal to time period. So omega இங்கே substitute பண்ணோம்னா so therefore omega is equal to ஒமேகாவுக்கு பதில் நம்ம 2 pi by t is equal to PE by I under root. அவங்க என்ன கேட்ட கொஸ்டின், find the time period of oscillation. So t is equal to time period of oscillation. Time period of oscillation is equal to 2 pi, இதை இங்கே கொண்டு போனோம்னா under root I by P, where I is equal to moment of inertia of the rotation, and P is equal to dipole moment. E is equal to electric field, uniform electric field. Is the expression for time period. ஏன்னா இதில் சிம்பிளாக நம்ம சொல்லலாம், அதோட ஈக்லிபிரியம் பொசிஷன் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா பை an angle தீட்டா, அது மறுபடியும் திரும்பி வரும். இது ரெஸ்டோரிங் டார்க்லாம் திரும்பி இப்படி நிற்க முடியாது, இனர்ஷியாவினால இது இப்படி போய் ஆசிலேட் ஆகும். ஆசிலேட் ஆகிறப்போது ஆசிலேஷனுக்கு ஒரு டைம் பீரியட்னு ஒன்று இருக்கும். டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 by I by PE under root.